Little Learners Kids Club. வணக்கம் குழந்தைகளே, என் பெயர் மிண்டு. இன்று நாம் ஒரு அற்புதமான நீதிக்கதையை பார்க்க போகிறோம். சோம்பேறி மனிதன். வாருங்கள் பார்க்கலாம். ஒரு நல்ல மன்னர் ஆளும் அழகிய ராஜாங்கத்தில் ஒரு சோம்பேறி இருந்தான். அவன் அவனுடைய கண் தெரியாத தந்தை மற்றும் தாயுடன் வாழ்ந்து வந்தான். அவனது பெற்றோர் அவனை மிகவும் நேசித்தனர். கண் தெரியாத தந்தையால் வேலைக்கு போக முடியவில்லை. எனவே அந்த வயதான தாய் தினமும் வேலை பார்த்து தனது சோம்பேறி மகன் மற்றும் கணவருக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டாள். ஒரு நாள் அந்த தாய்க்கு உடல் நலம் சரியில்லாததால் தன் மகனை அழைத்து, மகனே, எனக்கு இன்று உடல் நலம் சரியில்லை, அதனால் நீ வேலைக்கு போய் பணம் சம்பாதித்து வா, இல்லை என்றால் நாம் மூவரும் இன்று பட்டினியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னாள். அவன் குழப்பத்தில் இருந்தான். ஏனென்றால் அவன் இதுவரை வேலைக்கு சென்றதே இல்லை. ஆனாலும் தாய் சொல்லை மதித்து வேலை தேடி வெளியே சென்றான். சிறிது தூரம் நடந்ததுமே அவன் சோர்வடைந்தான். ஒரு மர நிழலில் ஓய்வு எடுக்க தொடங்கினான். அப்போது அந்த நாட்டு மன்னர் குதிரை சவாரி செய்வதற்காக அரண்மனையை விட்டு வெளியே வந்தார். அவர் மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த மனிதனை பார்த்தார். மன்னர் குதிரையை நிறுத்திவிட்டு அந்த மனிதனை பார்த்து, நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். என் தந்தைக்கு கண் தெரியாது, என் தாய்க்கு உடல்நலம் சரியில்லை, அதனால் உணவுக்கு எனக்கு பணம் வேண்டும் என்று அந்த சோம்பேறி கூறினான். அவன் சொன்னதை கேட்டு மன்னர் வியப்படைந்தார். இவனை போல ஒரு இளைஞன் எப்படி பணத்திற்காக பிச்சை எடுக்க முடியும்? நான் இவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தார். மன்னர் அவனிடம் கூறினார், நான் உனக்கு 5 தங்க காசுகளை கொடுக்கிறேன், நீ எனக்கு உன் கால்களை கொடுத்து விடு. அதற்கு அந்த சோம்பேறி கூறினான், அது என் கால்களுக்கு மிகவும் குறைவானது மன்னரே. சரி, நான் உனக்கு 15 தங்க காசுகளை கொடுக்கிறேன், நீ எனக்கு உனது கண்களை கொடுத்து விடு என்று கூறினார். ஐயோ, முடியவே முடியாது, எனது கண்கள் எனக்கு மிகவும் முக்கியமானது, அதே போல்தான் என் கால்களும். என்னை மன்னியுங்கள் மகாராஜா, என்னால் கொடுக்க முடியாது என்று கூறினான். மன்னர் கருணையுடன் கூறினார், உனது கண்கள், கைகள், கால்கள் மற்றும் பிற எல்லா உறுப்புகளும் நன்றாகவும் வலிமையாகவும் இருக்கும் பொழுது ஏன் பிச்சை எடுக்க வேண்டும்? நீ அந்த பணத்தை கடுமையாக உழைத்தல்லவா சம்பாதிக்க வேண்டும். அந்த மனிதனுக்கு மன்னர் கூறிய அறிவுரை புரிந்தது. அது முதல் அவன் சோம்பி இருக்கவில்லை. அவன் மிகவும் கடுமையாக உழைத்து தன் தாய் தந்தையை நன்றாக பார்த்துக் கொண்டான். குழந்தைகளே, நீங்கள் இந்த கதையை ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த கதையின் கருத்து என்னவென்றால், நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு ஒரு பொறுப்பான பிள்ளையாக இருக்க வேண்டும். அவர்களை சாதாரணமாக நினைத்து விட்டுவிடக்கூடாது. அவர்களுக்கு தேவையான போதும் வயதான போதும் நாம் அவர்களை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோரை அவ்வாறு பார்த்துக் கொள்வீர்களா? சரி குழந்தைகளே, அடுத்த கதையில் சந்திப்போம். Hey kids! Hope you like this video. Please don't forget to subscribe and hit the bell icon for more updates. Take care. Bye bye.